சரி பண்ணி எல்லாத்துக்கும் நமஸ்காரம் சொல்லு பரதநாட்டியத்துல. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். யார் யார் என்னென்ன இதுன்ட்டுன்னு ஒருத்தவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் அப்படியே ஒரு இதாக ஆளுக்கா இன்ட்ரோ கொடுக்குறேன் பாருங்கள். ஹை, அப்படியே உங்களோட பேரை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ம், ஆமாம், அது எப்போ பார்த்தா லூஸ் மட்டும் வச்சு பேசிக்கிட்டே இருக்கோம். ஓகே, கிடைக்காது. ஆமா, ஏன்னா எப்பயுமே நாங்க தான் அந்த போனை வந்து ஏதாச்சும் வித்துருவோம், ஸ்பேர் பார்ட் போட்டு வித்துட்டு இது பண்ணுவோம். ஓகே, இப்ப சொல்லுங்க யாரு நீங்க? இவரு பேரு தான் வந்து என்னடா பேரு? மோகித். அப்படியே உங்க பேரை சொல்லுங்க. எங்க வைரல் கண்டஸ்டன்ட் இவங்க தான், அதானே? ஓகே ஓகே, பண்ணிடுறேன். அப்படியே 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 ஒருத்தங்களும் உங்க பேரை சொல்லுங்க. புவனேஸ்வரி. உங்க பேரு? சரி பாலாஜி, இருக்கீங்க சேடா இருக்கீங்க? ஒண்ணுக்கு போயிட்டேன். அப்படியா? என்ன பிரச்சனைனா அது அரிக்குது, கசகசன்னு இருக்கு. உச்சு அப்படியே அந்த இந்த இதுவும் எடுத்துரும். இந்த ரெட் இது உச்சு மிச்சு மிச்சு உச்சு உச்சமித்ரா உச்சமித்ரா உச்சமித்து உச்சமித்து. கல்லேந்து போனியா? இல்ல இல்ல, அதெல்லாம் புள்ளி பண்ண கூடாது. இல்ல நாங்க புள்ளி பண்றோம், நீ புள்ளி பண்ண போது தெரியலையா? புள்ளி இல்லையே. ஏன் பாப்பா ட்ரெஸ்ல போனேன்? அதுதான் அவங்களுக்கே தெரியல. பின்னாடி போறாரு. மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சா? ஆமா, மால் ஃபங்க்ஷன் ஆகிதான் இருக்கு. பர்ஃபார்ம் நீ எலைமட வந்து பண்ணுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுனே. அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் இப்பவே பண்ணிட்டு அதுக்கு ரிசல்ட் குடுறீங்க வேற. எங்க போய் பண்ணு? ஆமா, ஃபேஸ் நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படியே ஆம்பள ஃபேஸ் வருது. அதாவது எப்படி நானும் பிறந்த உடனே பி குரூப் தானே, நீ பிளட் குரூப். அப்படி பி குரூப் எல்லாமே குழந்தையா? அதெல்லாம் கிடையாது. இங்க பாரு, அப்படி இருக்கலாம். இல்ல இல்ல, இவன் வந்து அவங்க அப்பா குரூப், ஓ குரூப். இவங்க ரெண்டுமே ஓ, நான் ஏ. உங்க பையன்? இது என் பிள்ளை தான். அவனும் ஓ தான். அப்போ உங்களுக்கு பையனே இல்லையா? நான் உன சொல்றேன், உங்களுக்கு குழந்தையே இல்லையா? நான் உன சொல்றேன். இல்ல, நீங்க சொல்ற லாஜிக் அதானே. ஏன் பிளட் குரூப் அப்படி கிடையாது. இவங்க தான் பேரண்ட்ஸ். ஒரு நிமிஷம், டாடி ஓ பாசிட்டிவ், நான் ஓ பாசிட்டிவ், அண்ணா ஓ பாசிட்டிவ். எங்க அம்மா மட்டும் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? நடுவுல எங்க அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, பைத்தியம் மாதிரி. எங்க அம்மா அப்புறம் அண்ணாமா எனக்கு என்னன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு சரியா. இந்த குழந்தைய அந்த குழந்தையும் சரி என்னையும் சரி ரெண்டு பேரையும் வந்து மாருதி ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு மாத்திட்டாங்க. அவ்வளவுதான், பண்ணிடலாம் பாப்பா. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம். யாருக்கு பண்றது? உனக்கும் அக்காக்குமா? அது குப்பை தட்டி தான். கண்டிப்பா நீ குப்பை தட்டி கன்ஃபார்மா? அது ஓ பாசிட்டிவ் தெரியல உங்களுக்கு. நந்திதா கன்ஃபார்ம் குப்பை தட்டி. குப்பை தட்டி தான். அதெல்லாம் சொல்ல கூடாது. நான் அழுதுருவேன். கிடையாது. அதுவும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா கன்ஃபார்ம் பண்ணனும். ஆமா, ரெண்டு பேரும் டிஎன்ஏ டெஸ்ட். ஆமா. உனக்கு புள்ள பிறந்துச்சு தெரியும், புள்ள நான் இல்லங்கிறது கன்ஃபார்மா தெரியும். சத்தியமா நீ தான் நீ சொல்ற. நான் சொல்றேன், நீ தான் ஒத்துக்கவே மாட்டேமா, ஒத்துக்கவே மாட்டேமா. பச்சை துரோகம் பண்ணிட்டீங்கம்மா. நீ என்ன பச்சை துரோகம் பண்ண? என்ன பண்ண? நான் இருக்கேங்கிறதே மறந்துட்டு நீங்க எல்லாம் ஊர் சுத்த போயிட்டீங்க. அதான் கேட்டீங்களா? அங்க போனோடனே ஞாபகம் வரல. அந்த பொண்ணு பேர் ரம்யாங்கறனால என் பேர் ஞாபகம். ஏன்னா உன்னதான் குப்பை தொட்டில இருந்து எடுத்தாங்களே.
இந்த குப்பு தெரியும் ரம்யா மாயவரம் ஒரு சின்ன பிள்ளை அந்த போடும் தெரியுமா? ஏய் சின்ன பிள்ளை அது வந்து கரெக்டா சொல்லும். அது பேர் என்ன? ஏன் கோச்சிட்டு போற? எங்க அம்மா என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அது அழகா பேசும். நீ அசிங்கமா பேசுறியா ரம்யா? நைஸ் இப்படிதான் நல்லா இருக்கும். பரவாயில்ல நீங்க கொடுங்க. இது நல்லா இருக்கு. அது விக்கு முருகேஷா? இது big இல்ல.